இரண்டாம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கன்னடா பைபிள்ல ஆமென். இங்கிலீஷ் பைபிள்ல எல்லாம் சேர்ந்து கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-16 வரை இந்த நாளுக்கான தியானம். ஆனால் 14ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசுநாதர் தாம் மரணம் அடைவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களிடத்துல தாம் சொல்ல விரும்புகிற விசேஷமான காரியத்தை சொன்ன விஷயங்கள் இங்கே இருக்கிறது. மேல் வீட்டு அறையிலே அவர் பஸ்காவை ஆசரித்து விட்டு வரும்பொழுது வழியிலே திராட்சை தோட்டத்தை பார்க்கிறார். அதை பார்த்து, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள் என்று அவர் பார்க்கிற திராட்சை தோட்டத்தை வைத்து அதை கொண்டு உபதேசித்துக் கொண்டு வருகிறார். இப்படி உபதேசித்துக் கொண்டு வருகிற இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு மிக அருகிலே வரும் பொழுது இந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறார். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளையாயிருக்கிறது. சீனாய் மலையிலே மோசேயின் இடத்துல கர்த்தர் 10 கட்டளைகளை கொடுத்தார். 2 கையில 2 கற்பலகைகள். மோசே சுமந்து கொண்டு பாதி மலை வரையில இறங்கி வருகிறான். அங்கே யோசுவா நின்று கொண்டிருந்து அவைகளை சுமந்து செல்ல மோசேக்கு உதவி செய்கிறான். அந்த 10 கட்டளைகள் உள்ளடக்கிய 613 நியாயப்பிரமாண வாசகங்கள் உள்ளடக்கியது நியாயப்பிரமாணம். அதை கொடுத்தார். ஒருவனாலும் இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க கை கொள்ள முடியவில்லை. பிறகு இயேசுநாதர் அந்த 613 10 2 ஆக்கினார். 2 பிரமாணமாக்கினார். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. 2வது, உன்னில் நீ அன்பாயிருக்கிறது போல பிறனிலும் அன்பாயிருப்பாயாக. இப்படி சொன்னவர் இப்பொழுது அதையும் லகுவாக்குகிறார். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? அதை கொஞ்சம் சிந்திக்கணும். யார் பெரியவன் என்கின்ற போட்டி. சீஷருக்குள்ள யார் பெரியவன் என்ற போட்டி. அதுல யோவானும் யாக்கோபும் அவங்க அம்மாவை வேற கூப்பிட்டுருந்தாங்க உதவிக்கு. செபதேயுனுடைய மனைவி வந்து இயேசுநாதர்கிட்ட அந்த அம்மா சிபாரிசு பண்றாங்க பிள்ளைகளுக்காக. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 பிள்ளைகளே உட்காரணும். அந்த அம்மா லாபி பண்றாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இயேசுநாதர், நீங்க என்ன கேக்குறீங்கன்னே உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டார். சரி, 3.5 வருஷம் இவங்களுக்காக சாதாரண மீனவர்கள், கல்வி அறிவு இல்லாதவர்கள், இவர்களை அழைத்து கூடவே வச்சுக்கின்னு பயிற்சி கொடுத்தார். கூடவே வைத்துக் கொண்டு பயிற்சி கொடுத்தவர் இப்ப விட்டு செல்ல போகிறார். போற நேரத்துல பார்த்தா இவனுங்க 2 பேரும் பதவிக்கு சண்டை போட்டுக்கிறானுங்க. இயேசுநாதர், நான் மரித்து போக போகிறேன் அப்படின்னு சொன்னா அடுத்து அவர் பதவிக்கு யார் வர்றதுன்னு
இவங்களுக்குள்ள போட்டி வந்துருச்சு. ஐயோ ஏசுநாதரே எப்படி செத்துற போறாருன்னு கவலைப்படல. நெக்ஸ்ட் அவர் சீட்டுக்கு யார் வருது, அந்த சேரை யார் பிடிக்கிறது அப்படிங்கிற கவலை வந்துருச்சு. ஏசுநாதர் பார்த்தார், நான் இந்த உலகத்திற்கு ஊழியம் கொள்ள வரவில்லை, மாறாக மேல் வீட்டு அறையில அவங்க காலை கழுவிக்கிட்டே சொல்றாரு, என்னை ரபின்னு சொல்றீங்க, என்ன ஆண்டவர்னு சொல்றீங்க, உண்மைதான், நான் உங்களுக்கு ஆண்டவர், நான் உங்களுக்கு போதகர், நான் உங்களுக்கு செஞ்சதை நினைச்சுக்கங்க, நான் உங்களுக்கு செஞ்சதை நினைச்சுக்கங்க. இப்படி ஆரம்பிக்கிற அவர் ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்லுகிறார். 9ஆம் வசனத்திலே என்ன அந்த உதாரணம்னா, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இதுல 3 பேர் இந்த வசனத்திலே இருக்கிறார்கள். ஒன்னு பிதா, 2வது குமாரன், 3வது நம்போ நீங்கோ. ஒருத்தரும் அந்த 3வது ஆளை அங்க சேர்த்துக்கலாம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல, பிதா குமாரனில் அன்பாய் இருக்கிறார். குமாரனுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். பிதா குமாரனுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார், எல்லாவற்றையும் கொடுப்பார். தம்மை விட குமாரனின் நாமத்தை உயர்த்துவார். தான் பெயரை விட குமாரனின் பெயரை உயர்த்துவார். பிதா குமாரனுக்காக எதை செய்வதற்கும் ஆயத்தமாயிருந்தார் என்றால், பிதா குமாரனில் எப்படி இருக்கிறாரு? அன்பாய் இருக்கிறார். சொல்லுங்க, எப்படி இருக்காரு? சத்தமா சொல்லுங்க. பிதா குமாரனில் அன்பாய். ஒன்னொன்னா முடிச்சுன்னு போனோம். பிதா குமாரனில் அன்பாய் இருக்கிறார், அதுல மாறுபட்ட கருத்தே இல்லை. 2வது இயேசுநாதர் சொல்றாரு, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். அதை நிரூபிக்கவும் நிரூபிக்கிறாரு. 24 hours இத அவர் சொல்லி 24 மணி நேரத்துக்கெல்லாம் நிரூபிச்சிட்டார். இத சொல்லி, எந்த வார்த்தைய, நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன்னு சொல்லி 24 hours அதை நிரூபிச்சிட்டார். எப்படின்னு நாம கொஞ்சம் பின்னால பார்க்க போகிறோம். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், ரிமைன் இன் மை லவ். என்னுடைய அன்பிலே என்ன பண்ணுங்க, எல்லாம் கவனிங்க, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். எப்படி? நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே அன்பிலே நிலைத்திருப்பது எப்படி? கற்பனைகளை கைக்கொண்டு நடப்பது, வேற வழியே கிடையாது. அன்பிலே நிலைத்திருக்கிறதுனா என்ன? அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடப்பது. இப்ப பிதாவை கழிச்சிட்டாரு, பிதாவை ரிமூவ் பண்ணிட்டாரு, பிதாவை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டாரு. இப்போ நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. 12ஆம் வசனம் ஒருவர் வாசிக்கலாம். நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய. இங்கத்தான் பெரிய சோதனை. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பது. எப்படி எப்படி அன்பு செலுத்துறது? எப்படி அன்பு செலுத்துறது? நம்ம நினைக்கும் போதெல்லாம் நமக்கு விரோதமா இழைக்கப்பட்ட தீமைகள், சின்ன சின்னதுக்கெல்லாம் சண்டை. குழம்பு கேட்டேன், குழம்பு கொடுக்கல, அது என்ன? இல்லைன்னு தானே கேட்டேன். எப்போ ஒரு முறை கேட்டா பரவாயில்ல, எப்பவுமே கேட்டா ஒரு நாளைக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். புரியுதா? எப்போ ஒரு முறை கேட்டா பரவாயில்ல,
எப்பவுமே கேட்டா ஒரு நாளைக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லைன்னா கொடுக்குறவங்க ரொம்ப போண்டி தான். குழம்புலையா? குழம்புல தான். சின்ன பிரச்சனை, சின்ன பிரச்சனை, அது ஊதி பெருசாக்க வேண்டியதே இல்லை. ஆனா பெருசாக்கிட்டோம். குடும்பங்கள் கூட பிரிந்து போகிறது. அது சின்ன அளவுல புருஷ மனைவிக்குள்ள எடுத்துக்கினா கூட சரி, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோட எடுத்துக்கினாலும் சரி, ஏன் அயலகத்தாரோட நெய்பர்ஸோட எடுத்துக்கினாலும் சரி, சபைக்குள்ள எடுத்துக்கினாலும் சரி, சின்ன பிரச்சனை அதை ஓவர்லுக் பண்ணி இருக்கலாம், அதை கடந்து போயிட்டு இருக்கலாம். அப்படியே அதை புடிச்சு பாயிண்ட் புடிச்சு பேசுறது, லாயர் ஆயிடுறது. நம்ம எல்லாம் லாயருங்க, அட்வொகேட்ஸுங்க. என்ன இப்படி சொன்ன சோ வாட், கடந்து போனாத்த, விட்டுட்டு போனாத்த, விட்டு விட்டு கடந்து செல்ல வேண்டும். அதையே பிடிச்சுன்னு இருக்கக்கூடாது. அதுக்கு ஆண்டவருடைய அன்பு நம்ம உள்ளத்துல வேண்டும். ஆண்டவருடைய அன்பு உள்ளத்துல வேண்டும். அங்கதான் கொஞ்சம் இடைவெளி காணப்படுகிறது. இந்த புதிய ஆரம்பத்துல நம்முடைய சபையினுடைய ஆண்டு விழால ஆண்டவர்கிட்ட கேட்ட, என்ன ஆண்டவரே எனக்கு சொல்றீங்க? உங்களுக்கு இல்ல, எனக்கு என்ன சொல்றீங்க? இந்த 25 வருஷத்தை கழிச்சு அடுத்த மைல் கல்லை கடக்கும் பொழுது என்ன சொல்றீங்கன்னா, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். லவ் ஒன் another as I have loved you. நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எந்த சண்டைனா எடுத்துக்கோங்களேன், இதனால வந்துச்சு அந்த சின்ன விதிமீறல், ஒரு சின்ன விதிமீறல், அதனால வந்துச்சு. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, வருகின்ற இந்த புதிய துவக்கம் அன்பிலே மையமாக கட்டப்பட்டதா இருக்கட்டும். இயேசுநாதர் எப்படி நிரூபிச்சார் தெரியுமா? 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. கவனிங்க, தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிய அன்பு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இருக்கா அப்படிப்பட்ட அன்பு இந்த உலகத்துல? சத்தியமா இல்லை. மாயமாலம், சீட்டிங், ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம் எல்லாம் முறைக்கிறீங்க. முறைச்சாலும் பரவாயில்ல, அதுதான் உண்மை. சுயநலம், எல்லாத்திலையும் ஒரு சுயநலம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா இயேசுநாதர் சொன்னார், ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒருத்தர் மறிக்கலாம், அதுதான் உன்னத அன்பு. நான் உங்களை வேலைக்காரர்களே என்று சொல்லாமல் சிநேகிதரே என்று சொல்லுகிறேன். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இனி நான் உங்களை, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமானன் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்கிறேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். மனோ, நானு, கிடியன் எல்லாம் அன்னைக்கு செய்யாறு மீட்டிங்க்கு போயின்னுக்கிறப்போ ஒரு கேள்வி என்னிடத்துல, கொஞ்சம் இவங்க நான் கொஞ்சம் நிறைய படிச்சுட்டு இருக்கிறாங்களா, இந்த கேள்வி எல்லாம் கொஞ்சம் ஹையரா இருக்கும், ரொம்ப கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாததா இருக்கும். அப்ப நான் உடனே ஒரு உதாரணத்தை சொன்னேன். மனோ, பைபிள் காலேஜுக்கு நீ பொறுப்பாக்குற, நீ உனக்கு என்ன தேவை ஒரு மாசத்துக்கு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோ, என் பர்ச சோதனை போடாதன்னு சொன்னேன். என்ன என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுன்னு பாக்காத, நீ உனக்கு என்ன வேணும் அதை கேட்டு வாங்கிக்கன்னு சொன்னேன். மனு புரிஞ்சிடுச்சு, உங்களுக்கு எல்லாம் புரியல, ஏன்னா முறைக்கிறீங்க எல்லாம் என்ன. அத்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு எஜமான் வேலைக்காரன்னா
எல்லா ரகசியத்தையும் எஜமான் வேலைக்காரங்கிட்ட சொல்ல மாட்டாரு. புரியுதா? எல்லாத்தையும் வேலைக்காரங்கிட்ட என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை வேலைக்காரன்னு சொல்லல, மாறாக என்னன்னு சொல்றேன், சிநேகிதரேன்னு சொல்றேன். அப்போ என்கிட்ட உங்களுக்கு மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் உங்களுக்கு தருகிறேன், சொல்லி விடுகிறேன். என்ன சொன்னார் அது? 16ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் எதை ஆமென். ஒரு 4 பேர் படிச்சதுக்காக நன்றி. படித்த 4 பேரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 4 பேருக்கு நன்றி. மற்றவங்க எல்லாம் என்ன பண்றீங்க? இவ்வளவு பேருக்கு எவ்வளவு சத்தம் வரணும்? நீ என்ன சொல்றது, நான் என்ன? காலமெல்லாம் இப்படியே தங்கணும், லைஃப் லாங் இப்படியே தங்கணும். சரி, உங்க வழியில் என்ன சிக்னல் வந்துச்சு, முடிச்சிடுறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்கு? அன்பு செலுத்த. எதுக்கு? ஜீவனை கொடுக்க. என்ன சொன்னார் முன்னால? நான் உங்களை என்னன்னு சொல்றேன், சிநேகிதரே என்ற, வேலைக்காரரேன்னு சொல்ல, ஊழியக்காரரேன்னு சொல்ல, நான் உங்களை என்னன்னு சொல்றேன், சிநேகிதரேன்னு சொல்றேன். ஆகவே உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். மாறாக நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தினேன். என் அன்பிலே நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள். அந்த கனியும் நிலைத்திருக்கும். அந்த கனியும் என்ன பண்ணும் சொல்லுங்க? அந்த கனியும் அதிலே பிதா மகிமைப்படுவார். அதற்காக நான் உங்களை ஏற்படுத்தினேன். அதற்காக நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கடைசி ஆண்டவர் வரும் பொழுது என்னத்தை கேட்பார்? ஆண்டவர் வரும் பொழுது நம்மிடத்துல என்ன கேட்பார்? சர்ச் கட்டினியா? என்ன பைபிள் காலேஜ் கட்டினியா? பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தினியா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அவருடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். நான் உன்னை நேசித்தேன், ஒருவில் ஒருவர் அன்பாய் இருக்க சொன்னேன், அன்பாய் இருந்தாயா? நான் உன்னை தெரிந்து கொண்டேன், கனி கொடுக்கும்படியாய் உனக்கு கட்டளையிட்டேன். உன்னுடைய கனி எங்கே? Where is your fruit? உன்னுடைய கனி எங்கே? நமக்கு இருக்கக்கூடிய, நம்முடைய சபைக்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு குறைஞ்சது ஒரு 500-1000 பேர் இருந்திருக்கணும் இந்த சபையில. நமக்கு இருக்கிற அந்த கெப்பாசிட்டிக்கு ஒரு 500 பேராவது இருந்திருக்க வேண்டும் இந்த சபையில. உங்களை ஒரு நாள் கூட்டி சேர்க்கிறதே ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒரு நாள் 11 மணின்னு 11:15 ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாக்குறீங்க. ரெஸ்ட்லெஸ் ஆயிடுது. வந்தது உள்ள வந்தது எப்போ? அது பத்தி கவலை இல்லை. நான் எப்ப வந்தான்னா முடிக்கிறப்ப கரெக்டா முடிக்கணும் இல்லையா? ரெஸ்ட்லெஸ் ஆயிரும். ஆண்டவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நம்ம சர்ச்சுக்கு வர்ற அந்த தோற்றத்தை வச்சுக்கினே இவங்க எதுக்கு சர்ச்சுக்கு வராங்கன்னு நான் சும்மா சொல்லிடுவேன். வர்ற அந்த 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 நடைய வச்சுக்கினே நீ எப்படி வந்தியோ அப்படியே தான் போக போற.
ஷூர் இது. இன்னைக்கு இல்ல, 25 வருஷம் இல்ல, 50 வருஷம் ஆனாலும் நீ வந்த மாதிரியே தான் போற. மாறா ஆண்டோடைய சமூகத்துக்கு நான் போறேன். கர்த்தர் என்னோட பேச போறாரு. அவரை துதிக்கணும், அவர் ஆராதிக்கணும், அவரை சோத்திரிக்கணும். ஆத்திரமா வந்தியானா நல்ல தலை நிமிர்ந்து நிம்மதியா போவ. இதுதான் வித்தியாசம். ரெண்டுல இருக்கிற வித்தியாசம். எல்லாம் அவருக்கு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. பாத்திரம் தான் நம்முடைய வெசல், நம்முடைய பாத்திரம் தான். எந்த அளவுக்கு பிடிச்சுன்னு போனோமோ அந்த அளவுக்கு பிடிச்சுன்னு போனோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை. எந்த அளவுக்கு எத்தனை போக முடியுமோ அந்த அளவுக்கு எத்தனை போனோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை. 2 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர், 2 வெள்ளிக்கிழமையும் ஆண்டவர் சொன்னது, என் ஆலயத்தினுடைய சம்பூர்ணத்தினால் உங்களை திருப்தி, you shall be satisfied from the goodies of his house. அவருடைய வீட்டின் நன்மையினால ஒண்ணு என்ன பண்ணுவாரு? திருப்தி ஆக்குவார். இங்கேயே திருப்தி ஆகலன்னா வேற எங்க தான் திருப்தி ஆக முடியும்? சற்றே நாம சிந்திச்சு பார்க்கலாம். ஆண்டுடைய பிள்ளைகளே, 2025 26வது ஆண்டுக்குள்ள இந்த சபை காலடி வைக்கிறது. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னபடி நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீங்கள் என்னுடையவர்கள், says the Lord. கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யாரு சொல்லுங்க? யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்னுடையவர்கள், கர்த்தர் சொல்லுகிறார். அவரை பற்றிக்கொள்ளலாம், அவரை பிடிச்சுக்கலாம். அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஜேக்கப் கோஷி அவருடைய கேசட்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அங்க நாம படிக்கிறது, நான் தாழ்ச்சி அடையேன். அத இன்னொரு விதத்துல எப்படி சொல்லலாம்? கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு குறைவு ஒன்றும் இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, the Lord is my shepherd and that's all I want. அது ஒண்ணு போதும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அது ஒண்ணு போதும். அது கூட எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அவர் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறதுனால என்னை பசியினால வருத்த மாட்டார். அவர் என்னை நேசிக்கிறார். எனக்கு நோயை கொடுத்து என்ன பண்ண மாட்டாரு? வருத்தெடுக்க மாட்டாரு. அப்படியே வியாதி வந்தாலும் அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன். அவர் என்னை சுகப்படுத்துவார். அவர் என் காயங்களை கட்டுவார். அவர் என் ரணங்களை ஆற்றுவார். என்னை ஆறுதல் படுத்துவார், சமாதானப்படுத்துவார். ஏன்னா அவர் என்னை நேசிக்கிறார். சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார். அது போதும் எனக்கு. சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார், அது போதும். நல்ல சத்தமா ஒரு 3 முறை சொல்லுங்க. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.